அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா நயினார் குப்பம், இன்னொன்று கரிகாட்டு குப்பம். நம்ம கரிகாட்டு குப்பத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அயில மீன் தாங்க நிறையவே வச்சுருந்தாங்க. இங்கே அயில மீன் 4 அயில மீன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ரூ. 300 கொடுத்துருந்தாங்க. அதுவே கொஞ்சம் சின்ன சைஸ் மீன்லாம் இருந்ததுன்னா 6-7 மீன் ரூ. 200 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சங்கரா மீன்லாம் மொத்தமே பார்த்திங்கன்னா சங்கரா மீன், நவர மீன் அதெல்லாம் இருந்தது. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா 300 சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்ம கரிகாட்டு குப்பத்தில் ரொம்ப கம்மியான ரேட்லேயே நிறைய மீன் வாங்கின்னு போகலாம். எல்லா போட்லேயுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அயில மீன் தாங்க நிறையவே வந்தது. இங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா இங்கே போட்டில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுவே ஏலவரத்தில் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அதிகமாக இருக்கும் மீனோட ரேட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம நயினார் குப்பங்க. நயினார் குப்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறையவே அயில மீன் தாங்க இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா 6-7 மீன் ரூ. 200 கொடுத்துருந்தாங்க. எல்லா போட்லேயுமே மோஸ்ட்லி எல்லா போட்லேயுமே பார்த்திங்கன்னா அயில மீன் மட்டும்தான் இருந்தது. இது இங்கே பார்த்திங்கன்னா மீனும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. இந்த அயில மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இன்னொரு போட்லேயுமே அயில மீன் தான் இருந்தது. அது மட்டும் இல்லை சங்கரா மீனும் இருந்தது. அந்த மொத்த சங்கரா மீனுமே இங்கே பார்த்திங்கன்னா ரூ. 700 அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூ. 600 சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சங்கரா மீனில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சத்து, அது மட்டும் இல்லை ஒமேகா 3 அமிலங்கள் கொழுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. நல்ல கொழுப்பு சத்தும் அதில் அதிகமாக இருக்குது. இந்த திருக்க மீன் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 திருக்க மீன் இருந்தது. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா ரூ. 200 கொடுத்துருந்தாங்க. இந்த திருக்க மீன் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன் கறி சாப்பிட்ற ஃபீலில் இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணாதீங்க, அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த போட்லேயும் இன்னொரு போட் வந்தது. அந்த போட்லேயுமே பார்த்திங்கன்னா அயில மீன் தான் இருந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே நீங்கள் இங்கேயும் பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே போயிடுங்க. ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா 8:30-9 மணி வரைக்கும் தான் அங்கே போட் இருக்கும். அதுக்கப்புறமா மீன்லாம் அங்கே இருக்காது, எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடுங்க. இது வரைக்கும் நம்ம தொண்டின் மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.